Kadai Kekalam. சீதா ஸ்வயம்வரத்துல ராமர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ராமர் யோசிக்கிறாரு, இப்ப சீதா நம்ம கழுத்துல தான் டக்குன்னு மாலைய போட போறாங்க அப்படின்னு. ஆனா சீதா ரொம்ப நேரமா மாலைய கையிலேயே பிடிச்சு நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு மைண்ட் கான்வர்சேஷன் நடக்குது. ஸ்ரீராம் சீதா கிட்ட கேக்குறாரு, என்ன சீதா, எதுக்கு என்ன இவ்ளோ வெயிட் பண்ண வைக்கிற? எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு மாதிரியாவே இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? இந்த சபையில நிறைய பேருக்கு தகுதியே இல்ல. ஆனா அவங்க தலை நிமிர்ந்து அபிமானத்துல சுத்திட்டு இருக்காங்க. ஜெயிச்சவரு நீங்க ஒரு பொண்ணுக்காக பொறுமையா காத்துட்டு இருக்கீங்க. இத நான் உலகத்துக்கே சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சீதா சொல்றாங்க. ராமர் பார்த்து லைட்டா சிரிக்கிறாரு. லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு, லக்ஷ்மணனே, நீதான் என்னை எப்படியாச்சும் காப்பாத்தணும் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து. லக்ஷ்மணன் அவரோட அண்ணனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு காலில் விழுந்துடுறாரு. லக்ஷ்மணனை தூக்குறதுக்காக ராமர் கீழே குனிறாரு. அப்போ சீதா டக்குன்னு கழுத்துல மாலையை போட்டுடுறாங்க. இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கிற வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஹம்பிள்னஸ். ஆமாங்க, நம்ம எல்லாருமே சக்சஸை நோக்கி போறோம், கிரேட்னஸை நோக்கி போறோம். ஆனா அந்த ஒரு கிரேட்னஸ் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு சிம்பிளான வே தான் இந்த ஹம்பிள்னஸ். பி இட் ஏபிஜே அப்துல் கலாம், ரத்தன் டாட்டா ஆர் ஸ்ரீராம் ஹிம்செல்ஃப், எல்லாருமே இந்த குவாலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த ராம்நவமிக்கு இந்த குவாலிட்டியை கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கிரேட் பர்சனாலிட்டியோட பர்த்டே தான் இந்த வீக்கெண்ட்ல வருது. ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி ராம் நவமி.